உயிரே 21. 3 நாட்கள் கடந்த நிலையில் மலர் மற்றும் ஆராவின் இடைவெளியில் எவ்வித மாற்றமும் இல்லை. மலர் ஆராவிடம் பேசுவதும் இல்லை, அவன் புறம் பார்ப்பதும் இல்லை. ஆறாமுதனும் மலரை ஏனென்று கேட்கவில்லை. குழப்பத்திலிருந்து அவளாகவே வெளியே வரட்டும் என விட்டுவிட்டான் ஆறாமுதன். ஆனால் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அவள். வழக்கம் போல மலர் அருகே அமர்ந்து சாப்பிடுவது, அவள் அருகே அமர்ந்திருப்பது, அவள் பெண்ணே கல்லூரி நூலகத்திற்கு செல்வது என எதையும் ஆறாமுதன் மாற்றிக்கொள்ளவில்லை. என் நேரத்திலும் வெடிக்கும் எரிமலை என மலரின் மனம் குமுறியபடி இருந்தது. ஆரா சொல்றது உண்மையா? நான் அவன லவ் பண்றேனா? இவன் எப்படி அதை உறுதியா சொல்றான் என பல கேள்விகள் மலரின் மனதை உலுக்கி எடுக்க குழம்பிய குட்டையாக மாறிப்போனாள் மலர். நாட்கள் அதன் போக்கில் நகர மலர் ஆராவிடம் பேசவே இல்லை. மலரை பேச வைக்க அவனும் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. 3 நாட்கள் 1 வாரம் ஆகியது. 1 வாரம் கடந்த நிலையில் NME வகுப்பை நீங்களாகவே தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என பேராசிரியர் கூற 32 துறையில் எத்துறையை NME வகுப்பிற்காக தேர்ந்தெடுப்பது என்ற ஆலோசனை மலரின் வகுப்பில் நடைபெற்றது. NME வகுப்பு என்பது தங்களுடைய துறையை தவிர பல்கலைக்கழகத்தில் உள்ள இதர துறைகளில் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து பயில வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அத்துறைக்கே நேரடியாக சென்று பயில வேண்டும். இதேபோல அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு விருப்பமான துறையை NME வகுப்பாக தேர்ந்தெடுத்து பயில வேண்டும். கல்லூரிகளில் நிர்வாகமே மாணவர்களுக்கு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அளித்து விடுவார்கள். இது பல்கலைக்கழகம் என்பதால் துறையை தேர்ந்தெடுப்பதை மாணவர்கள் விருப்பத்திற்கு அளித்தனர். ஒவ்வொரு மாணவரும் அவர்களுக்கு எத்துறை விருப்பமோ அதை தங்களது NME பாடமாக தேர்ந்தெடுக்க உரிமை அளித்திருந்தனர். மலர் எதையும் யோசிக்காமல் தமிழ் துறையை தேர்ந்தெடுத்தாள். மலர் தமிழ் துறையை தேர்ந்தெடுத்ததை அறிந்த ஆறாமுதன் அவனும் அத்துறையையே தேர்ந்தெடுத்தான். மலரின் வகுப்பு மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுக்க தமிழ் துறையை மலரும் ஆறாமுதனும் மட்டுமே தேர்ந்தெடுத்திருந்தனர். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற சலுகை பல்கலைக்கழகம் அளிக்க அக்குறிப்பிட்ட இடைவெளியில் ஆறாமுதனின் தோழர்கள் சிலர் தமிழ் துறையை தேர்ந்தெடுத்தனர். இறுதியில் தமிழ் துறையை மலரின் வகுப்பில் 7 பேர் தேர்ந்தெடுத்திருந்தனர். அதில் மலரை தவிர மற்ற 6வரும் ஆண்கள். ஒரு வழியாக NME வகுப்பிற்கு செல்லும் நாளும் வர தனது விடுதியிலிருந்து தனியாக தமிழ் துறையை தேடிச் சென்றாள் மலர். அந்த பல்கலைக்கழகம் ஒரு சிறிய கிராம அளவில் இருக்க ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தது. பல்கலைக்கழகத்தின் ஒரு மூலையில் தமிழ் துறை தனியாக இருக்க விரைவாகவே வகுப்பை நோக்கி நடந்தாள் மலர். அவள் நடக்கும் வழியில் அவளின் வகுப்பு மாணவர்களும் அவளோடு இணைய அவர்களுடன் ஆறாமுதனும் இணைந்து கொண்டான். மலரை முன்னே நடக்கவிட்டு அவளின் பின்னே அந்த 6வரும் நடந்தனர். ஏய், இப்ப எதுக்கு என்னை முன்னாடி விட்டு நீங்களும் பின்னாடி நடக்கிறீங்க என தன் வகுப்பு தோழர்களை பார்த்து கேட்டாள் மலர். சும்மாதான், எங்களுக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது, நீதான் எங்களை கூட்டிட்டு போகணும் என மலரின் வகுப்பு மாணவனுள் ஒருவனான விக்னேஷ் கேட்டான். அடப்பாவிகளா என திரும்பி அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் மலர். அது மட்டும் இல்ல, அங்க என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அதை நீதான் மொத்தமா 7 காப்பி எழுதுற என்றான் ரணதேவ் என்னும் ராணா. அட்டிச்சு மண்டைய உடைச்சிருவாரனா என நின்று முறைத்தாள் மலர். சரி சரி, நீ அண்ணனுக்கு மட்டும் தனியா எழுதி கொடுத்துரு மலரு என மலரின் தோள் மீது கை போட்டு கூறினான் விக்னேஷ். முதல்ல கையை எடுன, நல்ல ஆளையும் மண்டையை பாரு, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உங்க அண்ணன் தங்கச்சி பிரச்சனைய அப்புறம் வச்சுக்கோங்க, மத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர பொண்ணுங்க நம்பரை எப்படியாச்சும் வாங்கி தந்துரு, சரியா என்றார் முத்துக்குமரன் என்னும் MK. ஆமா ஆமா, அதுவும் நாங்க சொல்ற பொண்ணுங்க நம்பர்லாம் கண்டிப்பா வேணும் என MKயை ஆமோதித்தனர் ரஞ்சித்தும் சூர்யாவும். டேய், என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க கூட படிக்கிற பொண்ணுடா, அது ஞாபகம் கொஞ்சமாச்சும் இருக்கா? என்னை போய் மாமா வேலை பார்க்க சொல்றீங்க என்று எகிரினாள் மலர். ஃப்ரெண்டு தானே நீ, ஒழுங்கா செய்ய இல்ல என மலரின் கழுத்தை விளையாட்டாக நெறித்தான் MK. ஐயோ, கொலை 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 என மலர் கத்திய கத்தலில் சுற்றி நடக்கும் அனைத்து மாணவர்களும் அவர்களை திரும்பி பார்க்க மலரின் கழுத்தை விட்டான் MK. பிசாசே, ஏன் அப்படி கத்துற என்று கேட்டார் ரஞ்சித். என்னை கொல்ல வந்தா அப்படிதான் கத்துவ, போடா. முதல்ல விளையாட்டதான் நினைச்சேன், இப்ப உண்மையாவே நினைச்சு கொண்டுருவேன் பாத்துக்க. MK மீண்டும் மலரின் கழுத்தை நெரிக்க வந்தான். என்னைய கொண்டுட்டா அப்புறம் எப்படி உனக்கு பொண்ணுங்க நம்பர் கிடைக்கும்? அப்ப எங்களுக்கு நம்பர் வாங்கி தரியா ஆர்வமாக கேட்டான் சூர்யா. செக்கிட்டேன், வேற வழி சிரித்தாள் மலர். ஹாய், ஜாலி, இன்னைக்கு புதுசா பொண்ணுங்களை பார்க்க போறோம் ரஞ்சித் துள்ளி குதித்தான். பட் ஒன் கண்டிஷன். என்ன? வேற என்ன, பானிபுரி கேப்பா என் தங்கச்சி என்று சிரித்தான் விக்னேஷ். உன் பாச ஈர வெங்காயத்தை அப்புறம் வச்சுக்க, பானிபுரியில ஒழுங்கா எனக்கு பங்கு கொடுத்துரு, புரியுதா விக்னேஷ் கூறினார். அப்போ உனக்கு நம்பர் வேண்டாமான்னு மலர் கிண்டலாக கேட்டாள். சரி, இந்த அண்ணனுக்கு அண்ணிய செட் பண்ணி வேணும்னு ஆசைப்படுற, கழுத பண்ணி விட்டு போ, எதுக்கும் உனக்கு ஒரு 4-5 அண்ணிய பாரு என்று வெட்கமே இல்லாமல் கூறினான் விக்னேஷ். கண்டிப்பான, பானிபூரியில மட்டும் பங்கு கேட்காம இரு, என் அண்ணி மற்ற நான் பாத்துக்கிறேன்
இருவரை பேசுவதை கேட்ட ரணா, MK, ரஞ்சித் மற்றும் சூர்யா ஆகிய நால்வரும் இணைந்து ஒன்றாக "த்ஃபு, த்ஃபு" என துப்பினார்கள். அண்ணா, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா என விக்னேஷின் தோளின் மீது கை போட்டு கேட்டாள் மலர். இல்லையே தங்கச்சி என மலரின் தோள் மீது கை போட்டு கூறினான் விக்னேஷ். என் செல்ல அண்ணன், நீ வான, உனக்கு நான் நிறைய நம்பர் வாங்கி தரேன். எங்களுக்கும் என கோரஸாக குரல் கொடுத்தனர் ரஞ்சித், MK, சூர்யா மற்றும் ரணா. வாய்ப்பில்ல, போங்கடா, நீ வானே நம்ம போலாம் என விக்னேஷுடன் நடக்க ஆரம்பித்தாள் மலர். ஏய், நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரப்பா என ரஞ்சித், MK, ரணா மற்றும் சூர்யா ஆகிய நால்வரும் கோரஸாக கத்தினர். அப்படியா, பானிபூரி ஒரு லோடே இறக்கி தரோம், போதுமா கூறினான் ரணா. அப்ப வாங்கடா போலாம், கம் ஆன் பாய்ஸ் என சிரிப்புடன் நடந்தாள் மலர். ஆரா, நீயே அமைதியா இருக்க, என்னாச்சு உனக்கு என அதுவரை அவர்களின் உரையாடல்களில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக போனை நோண்டியவாறு இருந்த ஆறாமுதனை பார்த்து கேட்டான் விக்னேஷ். இல்ல, ஒண்ணும் இல்ல, அதான் நீங்களா பேசிட்டு இருந்தீங்களே, நான் என்ன பேச. என்னடா, உனக்கு மலருக்கு என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ். இப்ப என்னடானா அவ ஒரு பக்கம் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா, நீ அதை கண்டுக்காம இருக்க, என்னாச்சு விக்னேஷ் ஆவலாக கேட்டான். ஆமா, நானும் அதை கவனிச்சேன். 2 பேரும் நகம சதையமா இருந்தீங்க, இப்ப 2 பேரும் பேசிக்கிறதே இல்ல ரணா கேள்வி கேட்டான். ஏய், எங்க பையனை நீ என்ன பேசுனடி, பாயாடி மலரை பார்த்து மிரட்டினான் MK. ஆமா, ஆரா சைலண்ட், நீதான் ஏதாவது பேசியிருப்ப ரஞ்சித் எகிரினான். அனைவரும் தன் தோழியை கேள்வி கேட்பது பிடிக்காமல், சரி கிளாஸுக்கு டைம் ஆச்சு, முதல் நாளே லேட்டா போவேனா, வாங்க போலாம் என அனைவரையும் திசை திருப்பினான் ஆறாமுதன். ஒரு வழியாக அனைவரும் பேசியபடி வகுப்பை அடைந்தனர். மலர் ஆறாமுதனை கண்டு கொள்ளாமல் விக்னேஷுடன் பேசியபடி இருந்தாள். ஆறாமுதனும் அவளிடம் பேசாமல் மலரை அவள் போக்கிலேயே விட்டுவிட்டான். அனைவரும் பேசி சிரித்தபடி தமிழ் துறையில் தங்களது வகுப்பை தேடி கண்டறிந்து வகுப்பணில் நுழைந்தனர். மலரும் அவளது தோழர்களும் மொத்த வகுப்பையும் பார்த்துவிட்டு திகைத்து நின்றனர். சிறிது நேரத்தில் அதிர்ச்சி விலகிய மலர் கலகலவென வாய்விட்டு நகைத்தாள். அவள் நகைப்பதை மொத்த வகுப்பு முற்று நோக்கியது. ஆறாமுதனை தவிர மலரின் தோழர்கள் அனைவரும் அவள் நகைப்பதை உச்சக்கட்ட ஆத்திரத்துடன் அவளை முறைத்தனர். அவர்கள் தன்னை முறைப்பதைக் கண்டவள் அனைவரின் முன்னே கண்ணில் நீர்மல்க சத்தம் போட்டு சிரித்தாள். அடர்மழை இடர் கிடந்து அழகு மயில் மலர்கான எழில்வேந்தன் காத்திருந்தான். ஏங்கி மனம் போத்திருந்தான். வாங்கி வந்த வரமென்று வந்த நிலவை உன்னை நினைத்து தவமென தாங்கி நின்றான். தன்னவளை எண்ணி இருந்தான், எப்போது அவள் வருகை மேற்றியுருமா? இவ்வையர் நிலைமை முப்பொழுதும் அவளை எண்ணி முத்தழகின் முகம் காண எத்திசையும் நோக்கி கிடந்து உயிர் வழியை உள்ளுள் சுமந்து கார்த்திகையின் கனமழையாய் கண்களில் நீர் சுமந்து எண்ணங்களின் உணர்த்தேக்கி உள்ளுள்ளே குமுற நின்றான். செல்ல விழி அழகை செதுக்காத ஓவியத்தை குறுவிழி கூர்மையினால் என்னை கொன்று போன மணிவிளக்கை ஒப்புமை ஏதுமில்லா ஒப்பிலா பேரழகை தப்பினால் இழந்தோமோ தன்னிலை அனல் மழையா தாக்குதடி நெஞ்சமெங்கும் என்னுயிரே இங்கிருப்பாய். தேடிய விழிகள் தேடின நின் தடங்கள் பார்க்கும் வெளியெல்லாம் கண்மணி உனை எண்ணி தேக்கி வைத்த காதல் கரை திடுமென உடைந்ததடி. என்னுள் கரையவா எந்தன் உயிரேவா. உயிரே 22. தங்களுள் பேசி சிரித்தபடி NME வகுப்பை அடைந்த மலரும் அவளின் நண்பர்களும் வகுப்பின் உள்ளே அமர்ந்திருந்தவர்களை கண்டதும் அதிர்ச்சி அடைந்து அப்படியே நின்றனர். மலர் மட்டும் சிறிது நேரத்தில் அதிர்ச்சியிலிருந்து தெளிந்து கலகலவென வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். அவள் சிரிப்பதை வகுப்பில் உள்ள அனைவரும் பார்த்தாலும் தனது சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தனது தோழர்களை பார்த்து பார்த்து சிரித்தாள் மலர். மலர் தங்களை பார்த்து சிரிப்பதை ஆத்திரத்துடன் ஆறாமுதனை தவிர மற்ற அனைவரும் அவளை முறைத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது சிரித்து சிரித்து கண்ணில் கண்ணீர் மல்க நின்றாள். இப்ப சிரிக்கிறத நிறுத்துறியா, இல்ல உன்னைய கொல்லவா மலரின் காதில் முணுமுணுத்தான் MK. எப்படி எப்படி நம்பர் வேணுமா என மீண்டும் சிரித்தாள் மலர். சரிவிடு என இறுக்கத்துடன் கூறி வேறுபுறம் திரும்பி நின்றான் ரணா. வேணுமா, நான் MK கிட்ட வாங்கி தருவா மீண்டும் சிரித்தாள் மலர். பேசாம வந்து உட்கார் மலரு, எல்லாரும் நம்மளதான் வேடிக்கை பாக்குறாங்க என மலரின் கைப்பிடித்து வகுப்பிடில் அழைத்தான் விக்னேஷ். அண்ணே, உனக்கு எத்தனை அணி வேணும் மீண்டும் மீண்டும் சிரித்தாள் மலர். இவ அடங்க மாட்டா என மலரை தனியாக உட்கார வைத்துவிட்டு மற்ற அனைவரும் சென்று தனியாக மற்றவருடன் அமர்ந்தனர். டேய் போங்கடா, நான் தனியா சமாளிப்பேன் என முதல் வரிசையில் முதல் ஆளாக உட்கார்ந்தபடி தன் பெண்ணை அமர்ந்திருக்கும் மாணவர்களை பார்த்தாள் மலர். அதில் ஒருவர் கூட பெண் இல்லை, அனைவரும் ஆண்களே. மொத்த தமிழ் NME வகுப்பிற்கும் மலர் ஒருத்தையே பெண் மாணவி. வகுப்பு முழுவதும் ஆண்களாக இருப்பதை பார்த்துவிட்டுதான் வகுப்பிற்கு வரும் பெண்களிடம் அவர்களின் போன் நம்பரை வாங்கித்தர சொன்ன தனது தோழர்களை பார்த்து சிரித்தாள் மலர். அதில் கோபமடைந்த மலரின் தோழர்கள் அவளை மட்டும் தனியாக முதல் வரிசையில் அமர வைத்துவிட்டு அவர்கள் அனைவரும் பின்னே சென்று அமர்ந்தனர். ஆறாமுதனும் எதுவும் கூறாமல் போனுக்குள்ளேயே தனது தலையை திரித்தவாறு மற்றவருடன் இணைந்து பின்னே சென்று அமர்ந்தான். மலர் எதை கண்டு பயப்படாமல் அமைதியாக தனது இருக்கையில் அமர்ந்திருந்தாள்.
சிறிது நேரத்தில் பேராசிரியர் வர அவரும் வகுப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஒரே ஒரு பெண் மாணவிதானா என பேராசிரியும் வியந்தபடி வருகை பதிவேட்டை எடுத்து பார்த்தார். 70 மாணவர்களுடன் ஒரே ஒரு மாணவி மட்டும் இருக்க, நீ வேற டிபார்ட்மெண்ட் மாத்திட்டு போயிரியாமா? மலரை பார்த்து கேட்டார். பேராசிரியரின் கேள்வியில் வியந்த மலர், நான் ஏன் சார் வேற டிபார்ட்மெண்ட் போகணும்? இல்ல, இங்க எல்லாரும் பசங்க, நீ மட்டும் தான் பொண்ணு. அதனால என்ன சார்? இல்ல, 1 2 இல்ல, 70 பசங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் பொண்ணு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையம்மா? பசங்களா இருந்தாலும் அவங்களும் ஸ்டூடெண்ட் தானே சார், எனக்கு எந்த பிரச்சனையும் பயமும் இல்ல சார் என சிரித்தபடி கூறினாள் மலர். நல்ல பொண்ணு. என்ன டிபார்ட்மெண்ட் நீ? மேக்ஸ் சார். மேக்ஸா? மேக்ஸ் படிச்சுக்கிட்டு ஆர்ட்ஸ் எடுத்து? எல்லாரும் சயின்ஸ் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் தானே எடுப்பாங்க. இங்க வந்திருக்க முக்காவாசி பசங்க பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் தமிழ் எடுத்திருக்க மாட்டாங்க. நீ மட்டும் ஏமா எடுத்த? மேக்ஸ் படிச்சா தமிழ் படிக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? எனக்கு தமிழ் பிடிக்க எடுத்தேன் சார். இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. மேக்ஸ்னா மோஸ்ட்லி என்எம்ஏக்கு பேங்கிங் டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாங்க, இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா நான் வித்தியாசமா ஆர்ட்ஸ் எடுத்திருக்க, அதான் கேட்டேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சார். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் மட்டும் தமிழ் எடுக்கல சார். என் கூட என் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் 6 பேர் வந்திருக்காங்க. அழகாக புன்னகைத்தாள் மலர். அப்படியா? யாருப்பா அவங்க மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? பேராசிரியர் கேட்டதும் மலரின் தோழர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். வெரி குட், வெரி குட். நீங்களாம் எதுக்காக ஆர்ட்ஸ் எடுத்தீங்க? வேற எதுக்கு, கேர்ள்ஸ் கிட்ட நம்பர் வாங்கத்தான். மெல்லிதாக முணுமுணுத்தாள் மலர். மலர் ஏதோ கூறுவதை பார்த்த பேராசிரியர், என்னம்மா? மலரை பார்த்து கேட்டார். ஒண்ணுல சார், சும்மாதான். இதழை மடக்கி தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள் மலர். மலர் என்ன கூறியிருப்பாள் என்பதை நன்கு அறிந்து அவளது நண்பர்கள் கொலைவெறியோடு மலரை முறைத்தனர். ரிலாக்ஸா படிக்கலாம் தான் சார், மெதுவாக கூறினான் விக்னேஷ். நல்லதுப்பா. நீங்க எல்லாம் ஒரே கிளாஸ் தானே, அப்படியே தனித்தனியா உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல சார், சும்மாதான். ரணா பேராசிரியரிடம் கூறிவிட்டு, அவன் கூட மனுஷன் உட்காருவானா? மெலிதாக முணுமுணுத்துக் கொண்டான். சரி என சிரித்துக் கொண்டே, உன் பேர் என்னம்மா? மலரை பார்த்து கேட்டார். மலர் குழலி சார். சரிம்மா, நீ இங்கே உட்காரு என்றபடி பாடத்தை நடத்த தொடங்கினார் பேராசிரியர். சிறிது நேரத்தில் மலரின் பின்னால் அமர்ந்திருந்தவன் மலரின் துப்பட்டாவை யாருக்கும் தெரியாமல் பிடித்தெழுக்க, அவன் இழுத்த வேகத்தில் துப்பட்டா குத்தியிருந்த பெண் விடுபட்டு மலரின் தோலை ஆழமாக பதம் பார்த்தது. பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்த மலர் திடீரென துப்பட்டா இழுக்கப்பட்டு தோளில் காயம் ஏற்படவும் வழியில் மா என கத்திவிட்டாள். மலர் கத்தியதை கேட்டதும் பேராசிரியர் வகுப்பு எடுப்பதை நிறுத்திவிட்டு, என்னாச்சு மலர் என்று அவரிடம் வினவினார். வழியில் கண்கள் பளபளத்தாலும் அம்மாணவனை காட்டிக் கொடுக்க விரும்பாது, ஒண்ணுல சார் என்று சமாளித்தாள். சரி என தலையாட்டிவிட்டு வகுப்பை தொடர்ந்தார் பேராசிரியர். மலர் தன்னை பேராசிரியரிடமிருந்து மாட்டி விட்டதை பயம் என தவறாக புரிந்து கொண்டு தன் சகாக்களிடம் ரகசியமாக கூறி சிரித்தான் மலரின் துப்பட்டாவை இழுத்தவன். மலர் கண் கலங்குவதை தூரத்திலிருந்து பார்த்த ஆறாமுதன், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி மலரின் அருகே தனது இருக்கையை எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தான். ஆறாமுதனை தொடர்ந்து மற்றவரும் மலரின் அருகே அவளை நெருங்கியபடி அமர்ந்தனர். ஏதோ பிரச்சனை என்றிருந்த ஆறாமுதன் மலரின் கரத்தை ஆதரவாக அழுத்தினான். வகுப்பு முடிந்து அனைவரும் வெளியேறி வருகையில் பழைய கலகலப்பு மாறி அமைதியாக வந்தாள் மலர். தோளில் ஏற்பட்ட காயத்தினால் ரத்தம் சிறிது சிறிதாக வடிய மலரின் துப்பட்டாவில் குருதிக்கரை படிந்தது. மலரின் பின்னால் அமைதியாக ஆறாமதனுடன் மற்றவரும் வர அவர்களிடம் எதுவும் கூறாமல் தனக்குள் மூழ்கியபடி நடந்தாள் மலர். மலரின் அமைதி பிடிக்காமல், என்னாச்சு தங்கச்சி வினவினான் விக்னேஷ். பொண்ணுல என்ற விதத்தில் தலையாட்டியவாறு நடந்தாள் மலர். அப்பொழுது அவர்கள் எதிரே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறை மாணவன் ஒருவன் அவர்களது சீருடையான வெள்ளை நிற முழுக்கை சட்டை கருப்பு நிற பேண்டில் எதிரே வர மலர் உச்சந்தலையில் மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்து அப்படியே அசையாமல் நின்றாள். எதிரே வரும் மாணவன் வேந்தரின் சாயலில் இருக்க, ஒருவேளை அது வேந்தன் தானா என்ற நினைப்பில் அம்மாணவனை பார்த்தபடி நின்றாள் மலர். மலரின் நிலையறிந்து ஆறாமுதன் அவள் காதருகே வந்து, அது உன்னோட லாயர்ல என்றான் மெதுவாக. ஆறாமுதனின் குரலில் தெளிந்து திரும்பி தன் நண்பனை பார்க்க, இப்பவாவது உன் மனச புரிஞ்சுக்க மலர், உன் மனசு அவர்தான் தேடுது என மற்றவர்களுக்கு கேட்காமல் மெல்லிய குரலில் மலரிடம் கூறினான் ஆறாமுதன். ஒருவேளை ஆரா சொல்றது உண்மைதானோ? நான் எப்படி வண்டுமுருகனை லவ் பண்றேன், ஏன் அவர் எனக்கு நிஜமாலும் பிடிச்சிருக்கா, அதனாலதான் அவர் கண்ணை என்னால பார்க்க முடியலையா என்று தன் சுய அலசலில் ஈடுபட்டபடி வேகமாக நடந்த மலரை ஒருவன் வழி மறித்தான். வேந்தரின் நினைவில் பிரம்மையில் இருந்தபடி தன்னை வழி மறித்தவனை நிமிர்ந்து பார்க்க வகுப்பில் துப்பட்டாவை பிடித்து இழுத்தவன் எதிரே நின்றிருந்தான். மலர் என்ன என்று கேட்க தொடங்கும் முன் மலரை மிக நெருக்கமாக அவன் நெருங்கி நின்றான்.
பெண்மணி இயல்பான பாதுகாப்பு உணர்வு வேந்தரின் மாயையை விரட்டி சுய உணர்வடைந்து சற்று பின்னே நகர்ந்து அவனை மலர் அடிக்க கை ஓங்கும் முன்னே அவனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்து அவனது கழுத்தை நிறுத்தி இருந்தான் ஆறாமுதன். ஆறாமுதனின் பின்னே மலரின் மற்ற தோழர்கள் அவனை முறைத்தபடி நின்றிருந்தனர். என் தங்கச்சியோட தொட பாக்குற என்றவாறு அவனின் பின்மண்டையில் அடித்தான் விக்னேஷ். இருதலை கொள்ளியாய் இருதயமும் துடிப்பதேனோ, அலைகளின் இடையே அலையும் மலராய் அகமும் ஆனதேனோ, முன்னேர் பாதையில் பெண்ணை பேதையாய் பேதலிக்கும் மனமே கோராய், நோதலின் வழியை நோம்பென எண்ணி போவடிக்காமல் புதைந்த மலர்போல் வெறிவழி அறியா பணிவெளி முன்னே பார்வை வெளியறியாது விழி இருளுது ஏனும், குழம்பிய மனமும் குழும்பிய வலியும் சூழ்ந்த நிலையில் சுழலுதே என் முன்னே, இருத்தலை நான் மறந்தேன் இருதயம் துடிதுடிக்க வழிவைத்த விழிமாறாய் ஒளிமகள் அவள் வரவை, எழில் வேந்தனும் எண்ணி இருக்க வழிதான் கூடும் அங்கே, காத்திருந்த காதல் கரு கர்ப்பத்தின் வழியைப் போல பிரசவமாய் ஆகும் முன்னே பேரு வழி பெற்றேன் நானே, தேவதையின் குரல் தேடி தேவதையின் குழல் தேடி தேன்மது திரவியத்தே தேனெனவே நான் சுமக்க நித்திலமே உன்னை மறக்கா நினைவுகளை துணை கொண்டேன், வானிலவே என் வாசல் வாராய் தேனிலவே மோட்சம் தாராய், தேன் கனியே தேடி கிடக்க தீர்த்தமென அருகே வாராய். உயிர் தொலையும்.